செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை வலுவிழக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை காலை புதுச்சேரி அருகில் கரையை கடக்கும் என கணிப்பு. கனமழை எச்சரிக்கையால் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வழக்கம் போல் பள்ளி, கல்லூரிகள் இயங்கும் என அறிவிப்பு. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரி, காரைக்காலிலும் 2 நாட்கள் விடுமுறை அறிவித்து உத்தரவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் சீற்றம். மரக்காணத்தில் 19 கிராம மீனவர்கள் 3வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. ஜிஎஸ்டி சொத்து வரி உயர்வை கண்டித்து சேலத்தில் கடையடைப்பு போராட்டம். செவ்வாய்ப்பேட்டை, லீ பஜார், பால் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளை அடித்த வணிகர்கள். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்காமல் சுற்றுச்சூழல் மாசு பிரச்சனையை தீர்க்க முடியாது. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி திட்டவட்டம். குன்னூர் அருகே கட்டிட அனுமதிக்கு 30,000 ரூபாய் லஞ்சம். ஜெகத்தளா பேரூராட்சி செயல் அலுவலர் கையும் களவுமாக கைது. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராகும் தேவேந்திர பட்னாவிஸ். அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே சூசக தகவல். ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி. முக்கிய இலாக்காக்களை பெற 3 கட்சிகளிடையே கடும் போட்டி. காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று கூடுகிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை. மணிப்பூர் வன்முறையை கண்டித்து இம்பாலில் பொதுமக்கள் போராட்டம். பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. தங்கம், பிளாட்டினம் உள்ளிட்ட விலைமதிப்பற்ற உலோகங்கள் நிறைந்த சிறுகோள் கண்டுபிடிப்பு. பூமியிலிருந்து 3.5 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக நாசா தகவல். தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் எந்த திட்டமும் இல்லை. மத்திய அரசு கைவிரித்ததால் நெல்லை மக்கள் அதிர்ச்சி. இந்தியா, கனடா இடையிலான உறவு இன்னும் சிக்கலானதாகவே உள்ளது. நாடாளுமன்ற குழுவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். டொனால்ட் டிரம்புடன் மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் சந்திப்பு. டிரம்பின் பொருளாதார திட்டங்களை ஆதரிக்க விருப்பம் தெரிவித்ததாக தகவல்.